தம்பிகள் இருக்கீங்களாப்பா? சட்டுப்புட்டுன்னு வாங்க ஆரம்பிப்போம். மாத்தி மாத்தி பேசுறதுல அண்ணன் அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை விட நான் பெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சப்பொடி மாமா நிரூபிச்சிட்டாரு. அதுல சில சாம்பிள்ஸ் பார்க்கலாமா? மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். எந்த மக்கள் பிரச்சனைக்காக விஜய் நின்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட இதே சாட்டை தான். ஸ்டெர்லைட்ல போராடி அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய சோனியுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா. அடுத்து நான் இன்னைக்குல நேத்துல நான் எப்பவுமே அஜித் ரசிகர் தான் அப்படின்னு சாட்டை சொல்லியிருந்தாரு. அப்போ இது அரசியல்படியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுல இப்படி ஒரு விஜய் இருந்தா தலையில தட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை சொல்லியிருந்தாரு. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப குச்சமே இல்ல. இது வரைக்கும் விஜய் உழைச்ச காசுல மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்ன சாட்டை தான் இதையும் சொல்லியிருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர் சுட்டுக் கொண்ட போது இரவோடு இரவாக போய் ஸ்லோனின் வீட்டிலே போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுதாபம் செய்து வருகிறார் விஜய். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இந்த வாய் போதுமையா, நீ எப்படியும் பொழைச்சுப்ப. தம்பி ஆனா நீ சொல்ற கதையை கேட்கிற தம்பிகளோட நிலைமை